it is as they said in the self-improvement space. Self-improvement space சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியராக அதை தான் சொல்லியிருப்பார். You don't rise up to the level of your goals, but you fall down to the level of your habits. உன் கோல் இங்கே இருக்குதுன்னா, நம்ம இங்கே இருக்கிறோன்னா, it is because of our habits. நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பேடான ஹேபிட்ஸை எராடிகேட் பண்ணோம். பட் த வே ஐ see it, you also need a system to structure those good habits. ஸோ அதனால இது எப்படி பண்ணலாம்னு செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா the most efficient form of structuring good habits and eradicating bad ones, that is namely a morning routine. ஸோ அதனால் ஏன் வந்து மார்னிங் ரொட்டீன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பேசுவீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கையும் வந்து படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த மார்னிங் லைட்டு நம்ம காலையில் வந்து இப்போ பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்ஸு, காலையில் அந்த இருக்கிற அந்த ஒரு வெற்றிகரமான வந்து காலையில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இட் ஆல்மோஸ்ட் சீம்ஸ் லைக் த ஹோல் டே வுட் ஜஸ்ட் கோ ஆஃப் அஸ் ஸ்மூத்லி. ஸோ அதனால் நான் ஏன் வந்து இது இப்போ பண்ணுறேன்னா, லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. இந்த 20 நாளாக வந்து ஒரு அதிகமான ஒரு லீவ் நாள் இருந்திருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக லீவ் நாள் இருந்ததுனால இது நாளில் வந்து நான் ஒரு மாதிரி இருந்தேன். இதுக்கு முன்னாடி காலேஜ் டைமில் இருக்கும்போது நான் வந்து ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ அதனால் மார்னிங் ரொட்டீனுன்னு படி பார்க்கும்போது என்னோடய காலேஜ் டைம்ஸில் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர்டாக சூப்பராக இருந்தது. பட் என்னோட வீட்டில் பார்க்கும்போது, நான் வந்து வீட்டில் இருக்கும்போது லீவ் நாளில் இருக்கும்போது இட் வாஸ் அ பிட் டிஃப்ரெண்ட். Let me just describe to you what my morning routine is, and then I'll also describe you what is the best morning routine. ஸோ அதனால் என் காலேஜில் இருந்த மொமெண்ட்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்னிங் routines. ஸோ I'll just give it to you. First, the mistake I made. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து பண்ணதில்லை. மார்னிங் ரொட்டீன்ஸ் படி பார்க்கும்போது அது மார்னிங் ரொட்டீன் க்ரியேட் தான் பண்ணுவேனே தவிர, the reason why I failed most of the time was because I wasn't really, well, quite literally seeing it. ஸோ அதனால உங்கள் மார்னிங் ரொட்டீனை முதல்ல நீங்கள் ஆப்வியஸாக வச்சுருக்கணும். ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து அது ஒரு உங்களுக்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த வால்பேப்பர் எப்போ மார்னிங் ரொட்டீன் பற்றி சொல்லி தருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் this reminds me that I need to pray God right now. அதனால் வந்து அந்த ஞாபகம் எனக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் you need to make it more obvious. You need to make sure that it shows up right in front of you when you are opening up something you most open. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலில் இல்லைனா வந்து உங்களோட பிசியில் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். செகண்ட் மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னா, மோஸ்ட்லி இட் வாஸ் ஜஸ்ட் falling through, falling out, falling in, falling out, அந்த மாதிரி தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் வந்து ஐ வாசன்ட் த பெஸ்ட் வென் இட் கம்ஸ் டு மார்னிங் ரொட்டீன்ஸ். ஸோ அதனால் அந்த காலேஜ் டைம்ஸில் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போது தீஸ் ஆர் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஐ ஹவ் ஹேட். ஸோ நான் வந்து யூஸ்வலாக என்ன டைம் எழுந்திப்பேன், நான் ஒரு 3:15 எழுந்திப்பேன். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எழுந்திக்கிறது இது வந்து உங்கள் சாய்ஸ். உங்களோட தூக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுந்திருக்கலாம். பட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ ரைட் ஆஃப்டர் ஐ வேக் அப் இஸ் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். அது வந்து எலக்ட்ரோலைட்ஸாக இருக்கலாம். இஃப் யூ பை எலக்ட்ரோலைட்ஸ் தட்ஸ் ஆசம். ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் போட்டது அது மாதிரி தான் இருக்குதுங்கிறதுனால நான் வந்து காலையிலே எழுந்துச்சு அது வந்து எலக்ட்ரோலைட் வாட்டர் மட்டுமே குடிக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஃபார் நவ். அப்புறம் வந்து நான் வந்து சம்பாதிக்க வாங்கலாம். பட் நீங்கள் வந்து ஏஞ்சதுக்கப்புறமே யூ நீட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஏன்னா வந்து அந்த ஒரு உங்களோட ஏஞ்சதுக்கப்புறமே வந்து யூ ஹாவ் பின் டீஹைட்ரேட் ஃபார் மோர் தென் ஹவெவர் லாங் யூ ஆர் ஸ்லீப்பிங். அதாவது ஒரு 6 o'clock 6 hours இருக்கலாம், இல்லைனா 8 hours இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏஞ்ச உடனே வந்து ஹாட் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். இட் இஸ் அ நான் நெகோஷியபிள் ஒர்க். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் யூ நீட் டு மெடிடேட். இந்த மெடிடேஷனுங்கிறது ஒரு 15 minutes போகலாம், ஒரு 20 minutes போகலாம். If you are a beginner, you can just start with 2 minutes. So அதனால் இந்த மெடிடேஷன் எதுக்குன்னா, obviously it is just as you think it is. It is to remember your own sense of self. It is really to remember that you need to have that structure. You also have that routine.
ஸோ அதனால் இந்த மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் ஜஸ்ட் லெட் மை மைண்ட் வேண்டர். ஏன்னா மெடிடேஷனுங்கிறது யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், பட் another type of meditation is where you just let your heart do the work. நீங்கள் என்னென்னலாம் பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அதாவது உங்கள் மைண்டை யூ ஜஸ்ட் லெட் லூஸ் அண்ட் தென் think about the thoughts that you're thinking. If they are good thoughts, you can actually enforce them. If they are bad thoughts, you need to eradicate them. ஏன்னா வந்து நெகட்டிவ் தாட்ஸும் வந்து they are not always the most productive negative talks, are they? இந்த கொஸ்டின் தான் அவங்க கிட்ட கேட்க போகிறேன். உங்களோட மைண்டில் நினைக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து ஆர் தே ரியலி ப்ரொடக்டிவ்? அது வந்து பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது மெடிடேஷனு. ஸோ அதனால் இந்த மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ த ஒர்க் தட் யூ வாண்ட், ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் எக்ஸசைஸ். ஏன்னா நான் வந்து எப்போவுமே இந்த காலேஜ் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஐ ஹவ் பின் ப்ரையாரிட்டைசிங் மை மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் மோர் தென் மை ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ். ஆல்தோ ஐ ஒர்க் அவுட் போத் டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து மார்னிங் ரொட்டீனில் தான், மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் தான் இருக்கிறதுலே டஃப்பாக நான் பண்ணியிருப்பேன். பிகாஸ் என் காலேஜ் வந்து யூஸ்வலாக ஒரு 5:30, நான் 3:30 எழுந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என் 5:40 அப்போ நான் வந்து என்னோடய சமையல் பண்ண ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணுறதுங்கிறதுனால என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸ் வந்து அதெல்லாம் வந்து மாறி இருக்கு. காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறம் இட் வாஸ் டெஃபினெட்லி தேர் வாஸ் a lot of change. ஸோ அதனால் ஐ யூஸ்வலி டூ த மார்னிங் ஒர்க் அவுட்ஸ். மார்னிங் ஒர்க் அவுட்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு வாரத்தில் வந்து 4 தடவை ஒர்க் அவுட் பண்ணுறது. அப்பர் லோவர் ஸ்ப்ளிட் நான் வந்து ஐ ஃபாலோ. ஜிம்முக்கு போவேன், இல்லைனா வந்து வீட்டில் கூட ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கார்டியோ பண்ணுறது, அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மை ஒர்க், ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டே. ஸோ லீவ் நாளில் படி பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மை ஒர்க், ஆர் எல்ஸ் காலேஜ் படி பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன் ஃபார் மீல்ஸ் அண்ட் தென் pretty much just leave the home at 6:40. ஸோ அதனால் டே டைம் படி பார்க்கும்போது இது மாதிரி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இன் கன்க்ளூஷன் உங்கள் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கணும்னா, ரைட் ஆஃப்டர் யூ வேக் அப், எந்த டைமாக இருந்தாலுமே ரைட் ஆஃப்டர் யூ வேக் அப் யூ ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அண்ட் தென் யூ மெடிடேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் ஆர் யூ கேன் டூ யுவர் எக்ஸசைசஸ். உங்கள் மார்னிங்கில் இந்த 3மே வந்து வெரி வெரி நான் நெகோஷியபிள் ஒர்க்ஸ். இதில் வந்து போனஸ் பாயிண்ட் என்னென்னா கிராட்டிடியூட் ஜேர்னல். ஏன்னா வந்து நான் த வே ஐ சி இட், நீங்கள் வந்து at the end of the day வந்து நார்மல் ஜேர்னல் மாதிரி வந்து யூ கேன் ஜஸ்ட் ரைட் அபவுட் யுவர் டே, யூ கேன் ஜஸ்ட் ரைட் அபவுட் யுவர் தாட்ஸ். அதெல்லாம் வந்து உங்களோட எண்ட் ஆஃப் த டேயில் வச்சுட்டு இது நாள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் மார்னிங் கிராட்டிடியூட் ஜேர்னல். அதாவது யூ கேன் ஜஸ்ட் ரைட் அபவுட் திங்ஸ் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். இது மாதிரி வந்து உங்களோட அந்த நன்றி வந்து நீங்கள் எழுதும் போது இது மாதிரி நீங்கள் டெலிபரேட்டாக அக்ரெசிவாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் யூ டே வித் அ வெரி வெரி பாசிட்டிவ் நோட். இது வந்து பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆக்ஷனபிள் ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் மார்னிங் ரொட்டீன். நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? Because the morning is the most essential times of your time. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் டேக் ஆக்ஷன்ஸ். இந்த 4 ஹேபிட்ஸ் மட்டும் இருக்கிறதுலே எசென்ஷியலாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எது வேணாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஹேபிட்ஸ் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கோல்ட் ஷவரு, அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ப்ளஞ்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் குட் ஹேபிட்ஸ். யூ கேன் ஜஸ்ட் டூ சம் ஒர்க், யூ கேன் ஜஸ்ட் கெட் ரைட் இன் டு த ஒர்க். எதுவுமே பண்ணாமல் யூ கேன் ஜஸ்ட் ஈட் த ஃப்ராக், அது கூட பண்ணலாம். பட் எதாக இருந்தாலுமே just make sure it aligns with your future goal. Make sure it aligns with your happiness. Make sure it aligns with your peacefulness. அதனால தான் வந்து நான் இந்த மெடிடேஷன் இதுக்கப்புறம் யோகா கூட நான் சொல்லுவேன். மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து
ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைனா யோகாக்குவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் தென் I'll meet you at the next awesome video. Get down, get up again, and improve.